guys, welcome to my channel solution. So நம்ம trigonometry கூட wording problem continue பண்ணுவோம். So இந்த questionல as shown in the figure, so already வந்து ஒரு figure கொடுத்திருக்காங்க இந்த questionக்கு already bookல. So ரெண்டு tree வந்து இருக்கு. So ஒன்னு வந்து big size treeவும் இன்னொன்னு வந்து small size treeவும் இந்த distance பக்கத்துல இருக்கும். So நம்ம continue பண்ணுவோம். So two trees are standing on a flat ground. The angle of elevation of top of the both trees from the point X on the ground is 40 degrees. So ஒரு tree வந்து larger tree, இன்னொரு tree வந்து smaller tree. So குறிப்பிட்ட point X groundல இருந்து இந்த ரெண்டு டாப்பையும் பார்க்கறப்ப அதோட angle of elevation 40 degree ஆகுது. So நம்ம லைன் எப்படி draw பண்ணணும்னா ரெண்டு டாப்பையும் டச் பண்ற லைன் ஆஃப் சைட் அதே நேரத்தில் எக்ஸ்ல இருந்து அந்த லைன் ஆஃப் சைட் வர மாதிரி. ஸோ அது வந்து 40 டிகிரி வந்து கிரவுண்ட்ல இருந்து ஆங்கிள் வந்து மேக் பண்ற மாதிரி ஒரு லைன் வந்து வரைஞ்சிக்கணும். ஸோ if the horizontal distance between x and smaller tree is 8 meter. So if the horizontal distance between xங்கிறது இது smaller treeக்கும் இதுக்குமான distance வந்து 8 meter. ஸோ horizontal distanceனா இந்த distance தான். ஸோ 8 meter வந்து கொடுத்துட்டாங்க. Next and the distance of top of the both tree is 20 meter. So இது வந்து இந்த ட்ரீயோட bigger ட்ரீயோட டாப்பு, இது வந்து smaller ட்ரீயோட டாப்பு. ஸோ அதோட distance வந்து 20 meters. ஸோ இது கொடுத்துட்டாங்க. ஸோ calculate distance between point x and top of the small tree. So distance between point x இது and the top of the small tree. So top of the small tree இது c. So இதோட distance கேட்கறாங்க. ஸோ அதை நம்ம x ன்னு மார்க் பண்ணியிருக்கோம். Next horizontal distance between the two trees. So இதான் ரெண்டு tree ED BC. So அதோட distance வந்து y horizontal distance. So இதுதான் அவங்க கேட்கறாங்க. ஸோ இந்த x and இந்த y தான் கேட்கறாங்க. ஸோ இந்த x வேறு இந்த x அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கோனா. ஸோ இதெல்லாமே லொக்கேட்டிங் பாயிண்ட்ஸ், எட்ஜஸ் லொக்கேட் பண்ணுற மாதிரி. இது x எட்ஜ், இது CBTE. பட் இதுதான் வந்து to find. இந்த x இந்த y தான் to find. Given data வந்து 20 meter and 8 meter, angle of elevation 40 degrees. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. அண்ட் cos 40 கொடுத்துருக்காங்க, which is 0.7660. அது ஃபுல்லாக கேப்சர் ஆகல. ஸோ இது இங்கே இருக்குது. ஸோ நம்ம இப்போ இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்க பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த பார்ட் எடுக்கிறோம், இந்த CBX பார்ட் எடுக்கிறோம்னா we have known value of PX is equal to 8 meter and we have unknown value of CX is equal to X meter. ஸோ அது என்னன்னு தெரியல. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணுற மாதிரி என்ன வந்து trigonometric term இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சைன் பண்ண முடியாது. சைன் வந்து ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ், ஆப்போசிட் வேல்யூ இல்லை. காஸ் பார்த்தா அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனஸ். ஸோ அட்ஜசன்ட் வந்து PX, ஹைப்போட்டனஸ் வந்து CX. ஸோ நோன் பை அன்னோன், அதனால காஸ் போகும். ஸோ காஸ் 40 degree is equal to PX by CX. ஸோ காஸ் 40 is 0.7660, which is equal to PX வந்து 8 divided by CX வந்து X. ஸோ அப்போ x is equal to 8 by 0.7760. ஸோ அதை நம்ம கம்ப்யூட் பண்ணால் x will be 10.44 meter. ஸோ x வந்து 10.44 meter. ஸோ x தான் distance between point x and top of the small tree. டாப் ஆஃப் த ஸ்மால் ட்ரீ. ஸோ இப்போ இதோட டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து horizontal distance between two trees இது கேட்குறாங்க. ஸோ இதை கேல்குலேட் பண்ணலாம். ஸோ இதை கேல்குலேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்டையர் ட்ரையாங்கிள் தான் எடுக்கணும், which is DEX. ஸோ DEX ஃபுல்லாக எடுத்தால் தான் நமக்குளால் வந்து y ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து ட்ரையாங்கிளோ இல்லாத மாதிரி பார்ட்டால. ஸோ நம்ம என்டையர் இதே தான் எடுக்கணும். ஸோ எடுக்கலாம். ஸோ என்டையர் ட்ரையாங்கிள் எடுக்கிறப்போ இதுலேயுமே நம்ம காஸ் தான் மறுபடியும் போகிற மாதிரி இருக்கும், which is cos 40 degree is equal to adjacent by hypotenuse EX by DX. So EX வந்து 8 plus Y, DX வந்து 20 plus X, அதாவது 20 plus X தான் X 10.44நால, which is 30.44. So Y plus 8 by 20 plus X இருக்கு, அதுதான் இப்போ 30.44 ஆகிடும். ஸோ 30.44 into cos 40 degree is equal to Y plus 8, or y is equal to 30.44 cos 40 degree. 8 இங்கே போச்சுன்னா it will be minus 8. ஸோ minus 8 ஆகிடுது. இப்போ cos 40 வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ cos 40 இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணால் 30.44 into 0.7660 மல்டிப்ளை ஆச்சுன்னா
it will be 23.32 minus 8. So அதை subtract பண்றப்போ it will be 15.32 meter. So y-ங்கிறது distance தான், horizontal distance between the two trees. So it's just 15.32 meter. ஸோ நம்ம இப்போ இந்த ஒய்யும் கண்டுபிடிச்சிட்டோம், எக்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம். ஈவன் வந்து அவங்க ட்ரீயோட ஹைட் கேட்டாங்கன்னா, லார்ஜர் ட்ரீயோட ஹைட் ஆர் ஸ்மாலர் ட்ரீயோட ஹைட் ரெண்டு கேட்டாலுமே நம்ம இந்த வேல்யூஸ் வச்சு கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அடிஷ்னல் அதில் கேட்டாலும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் இன்னும் வீடியோஸில் இது மாதிரி ஃபர்தர் வேர்டிங் சம்ஸ் பார்க்கலாம். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.